யோகி இங்கே வந்த வேலை முடிந்து விட்டது. அவரை பத்திரமாக திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு வா பெரியவா. இன்று யோகிராம் சுரத்குமார் பிறந்த தினம். அது 1980களில் துவக்கம். காஞ்சிபுரம் மடத்தில் இருந்து மகா பெரியவா ஓர் உதவியாளரை அழைத்தார். வெகு பவ்யத்துடன் வந்து நின்றார் அந்த உதவியாளர். மகானின் உத்தரவை நிறைவேற்றுவதற்காக உற்சாகத்துடன் காத்திருந்தார். திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் தெரியுமோ உனக்கு? உதவியாளர் மெல்லிய குரலில் சொன்னார். தெரியும் பெரியவா. அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்துக்காக திருவண்ணாமலை போனப்ப 2-3 தடவை அவரை நான் சேவிச்சிருக்கேன். உடனே புறப்படு, திருவண்ணாமலைக்கு போ. அவர்கிட்டே நான் கூப்பிட்டேன்னு சொல்லி உடனே காஞ்சிபுரத்துக்கு கூட்டிண்டு வா என்றார். உத்தரவு பெரியவா என்று நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த உதவியாளர் அடுத்த நிமிடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் சென்றார். திருவண்ணாமலை செல்லும் பேருந்தில் ஏறினார். திருவண்ணாமலையில் யோகியின் ஆசிரமம் சென்று அவரை நமஸ்கரித்த பின் விஷயத்தை சொன்னார். சரி, புறப்படுவோம் என்று ஆசீர்வதித்தார். அந்த உதவியாளரை அங்கிருந்து ஒரு காரில் இருவரும் பயணமானார்கள். அடுத்த ஒரு சில மணி நேரத்துக்குள் மகா பெரியவாளின் முன்னே இருந்தார் யோகி ராம் சுரத்குமார். அதுவரை ஓர் ஆசனத்தில் அமர்ந்திருந்த மகா பெரியவா திடீரென்று கீழே தரையில் அமர்ந்தார். யோகியும் சுவாமிகளுக்கு முன்னால், அதாவது அவரை நேர் பார்வை பார்த்தவாறு தரையில் அமர்ந்தார். இரு மகான்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். நிமிடங்கள் கரைந்தன. ஆனால் இருவருடைய அதரங்களில் இருந்தும் ஒரு வார்த்தை கூட வந்து விழவில்லை. யோகியை கூப்பிட்டு கொண்டு வந்த உதவியாளருக்கு வியப்பு. ஏதோ பெரிய விஷயம் பேசப் போகிறார்கள் என்று ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுவாமிகளும் பேச காணும், யோகியும் பேச காணும். ஆனால் இருவரும் ஒருவரையொருவர் ஊடுருவி பார்ப்பது மாதிரி பார்த்து கொண்டே இருக்கிறார்களே என்று குழம்பினார். சில நிமிடங்கள் கரைந்தவுடன் மெல்ல புன்னகைத்தார் பெரியவா. எப்பா, நீண்ட நேரம் அமைதி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இனிதான் இருவரும் மனம் விட்டு பேசப் போகிறார்கள் போலிருக்கிறது என்று தீர்மானித்தார் உதவியாளர். அப்போது உதவியாளரை அங்கே வருமாறு அழைத்தார் பெரியவா. உதவியாளர் அருகே வந்து வாய் பொத்தி பவ்யமாக நின்றார். யோகி இங்கே வந்த வேலை முடிந்துவிட்டது. அவரை பத்திரமாக திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு வா என்றார். உதவியாளருக்கு ஏகத்துக்கும் அதிர்ச்சி. பேசவே இல்லை. ஆனால் அதற்குள் வந்த வேலை முடிந்து விட்டது என்கிறாரே என்று குழம்பி நின்ற போது யோகி எழுந்து விட்டார். இருவரும் மடத்தை விட்டு வெளியே நடந்தனர். பெரியவாளும் யோகியும் பேசாமல் பேசியது என்ன? விடை தெரியாமல் விடுவாரா உதவியாளர்? மடத்திலிருந்து வெளியே வந்த உதவியாளர் தவித்து போனார். அப்படி என்னதான் மகா சுவாமிகளும் யோகி ராம் சுரத்குமாரும் உள்ளே சம்பாஷணை நடத்தியிருப்பார்கள்? இருவரும் பேசியதாக காணும். மௌனமாகவே நிமிடங்கள் கரைந்தன. ஆனால் யோகி இங்கே வந்த வேலை முடிந்துவிட்டது. அவரை திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு வா என்கிறாரே மகா பெரியவா. உதவியாளரின் முகத்தை பார்த்து அவருக்குள் இருக்கும் ஐயத்தை போக்க எண்ணினார் யோகி. என்னப்பா, உள்ளே நாங்கள் என்ன செய்தோம் என்று யோசிக்கிறாயா என்று மெல்ல கேட்டார். ஆமாம் ஜி, நீங்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே என்றார் படபடப்பாக உதவியாளர். ஆம், நாங்கள் இருவரும் பேசாமலேயே பல விஷயங்களை பேசினோம் என்று யோகி சொல்ல உதவியாளர் விழித்தார். பிறகு யோகியே ஆரம்பித்தார். அதை அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் பாங்கிலேயே காண்போம். பெரியவா, போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி உனக்கு தெரிந்திருக்கும். காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆச்சாரியராக இருந்தார். காஞ்சி மடத்தின் 60வது பீடாதிபதி. கோவிந்தபுரத்தில் ஜீவ சமாதி ஆகியிருக்கிறார். தன் வாழ்நாளில் கோடிக்கணக்கான
ராம நாமத்தை ஜெபித்து வந்தார் யோகி. ஆம் பெரியவா, கலியுகத்தில் ராமநாம ஜபத்தை பரப்பும் பணி தனக்கு காத்திருக்கிறது என்பதற்காக தனக்கு அடுத்து ஒரு ஆச்சாரியரை பீடத்தில் அமர்த்திவிட்டு கிராமம் கிராமமாக சென்று ராமநாம ஜபத்தின் மகிமைகளை சொல்லி அனைவரையும் ராமநாம ஜபம் உச்சரிக்க செய்தார் யோகி. ராம் ராம். பெரியவா, ஜாதி மதம் என்று எதுவும் பாராமல் பலருக்கும் உபதேசம் செய்தார். கலியுகத்தில் ராமநாம ஜபம் ஒன்றுக்கே மகத்தான சக்தி இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்தார். இறுதியில் அவர் கோவிந்தபுரத்திலேயே ஜீவசமாதி ஆனார். யோகி. இந்த பிச்சைக்காரனுக்கு புரிகிறது பெரியவா. அங்கே அவர் ஜீவசமாதி ஆகியிருக்கிற இடத்தில் இன்றைக்கும் ராமநாம என்று ஜப ஒளி வந்து கொண்டிருப்பதை அனுபவப்பட்டவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மகான் குடிகொண்டிருக்கிற இடமே கோவிந்தபுரமே ராமநாம பூமியாக இருக்கிறது. யோகி. ராம் ராம். பெரியவா, பேசாமல் நீ அங்கே போய்விடேன். ராமநாம சிந்தனையில் வாழும் நீ அங்கேயே நிரந்தரமாக இருந்துவிடேன். யோகி. இந்த பிச்சைக்காரனுக்கு திருவண்ணாமலையே போதும். நான் அங்கேயே தங்கிவிடுகிறேன். பெரியவா, உனக்கு அப்படி எண்ணம் இருந்தால் சரி. யோகி. ஆம், இந்த பிச்சைக்காரன் திருவண்ணாமலையே போதும் என்று நினைக்கிறான். பெரியவா. ஆஹா, அங்கேயே இருந்து கொள். உனக்கு இதை சொல்லலாம் என்றுதான் இங்கு வரச் சொன்னேன். நான் உன்னை கூப்பிட்டு வரவழைத்த வேலை பூர்த்தியாகி விட்டது. நீ புறப்படு. இந்த சம்பாஷணையை இப்படி உதவியாளரிடம் சொல்லி முடித்ததும் அவர் திறந்த வாய் மூடவில்லை. மௌனத்தின் மூலமே மிக பெரிய சம்பாஷணையை யோகிகள் நடத்த முடியும் என்பது உதவியாளருக்கு மிகுந்த வியப்பை தந்தது. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.